கடலூர் பேருந்து நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அமைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் புதிய பேருந்து நிலையம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்புதூர் கிராமத்தில் அமைக்கப்படும் என மாநகராட்சி சார்பாக அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இதற்கு அனைத்து கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சி சார்பாக தோண்டப்பட்ட குழியில் இளைஞர் விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பாக இளநிலை பொறியாளர் உட்பட 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தண்ணீர் குழாய் கசிவு காரணமாக செட்டிக்குளம் சாலையின் ஓரத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு குழாயை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார். இதையடுத்து நாகர்கோவில் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் ரவி, ஃபிட்டராக பணியாற்றும் ஜஸ்டின் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒப்பந்ததாரர் ஜார்ஜ் என்பவருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அகில பாரத கோசேவா அறக்கட்டளை சார்பில் காஷ்மீரில் துவங்கிய பசு பாதுகாப்பு விழிப்புணர்வு யாத்திரை 14 மாநிலங்களை கடந்து கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. நாட்டு பசுமாடுகளை வளர்ப்பதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அகில பாரத கோசேவா அறக்கட்டளை சார்பில் தெலங்கானாவைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் காஷ்மீரில் யாத்திரையை தொடங்கினார். இந்த யாத்திரையானது 14 மாநிலங்களை கடந்து கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலையை கூடுதலாக லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி அரசு மானியமாக 6 ரூபாய் வழங்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கறவை மாடுகளுக்கு இலவச காப்பீடு திட்டத்தை கொண்டுவர வேண்டும், சங்கத்தின் விளிம்பு தொகையை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆவன்பால் கூட்டுறவு அலுவலகம் எதிரே பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி வாலிபால் போட்டியில் கலந்து கொள்வதற்காக நாகர்கோவில் சென்றுள்ளார். இந்நிலையில் நாகர்கோவிலில் அறையில் தனியாக இருந்த மாணவியிடம் பேராசிரியரும் அவருடைய கார் ஓட்டுநரும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவி அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் பேராசிரியர் ரவியை கைது செய்து தலைமறைவாக உள்ள கார் ஓட்டுநர் ஷியாமை தேடி வருகின்றனர். கடலூரில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விறகடுப்புடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வாழ தகுதியற்ற இடமாக இருப்பதால் அதனை சமன்படுத்தி அளவீடு செய்து கொடுக்க கோரி 3 மாதங்களுக்கு முன்பு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம் தங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் வருவதால் நிலத்தின் மதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வேறு இடம் கொடுக்க மாவட்ட நிர்வாகம் முயற்சிப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். நெல்லையில் தனியார் பள்ளி வேன் மோதி விபத்து ஏற்பட்டதில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானது. நெல்லை சந்திப்பு பகுதியிலிருந்து தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வேன் ஜாமியா பள்ளிவாசல் அருகில் உள்ள தரைப்பாலத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதுடன் பள்ளி வாகனமும் சிக்கிக் கொண்டது. வாகனத்தில் பள்ளி குழந்தைகள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உயர்த்தியதன் எதிரொலியாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு கிடுகிடுவென சரிந்தது. கார்கள், இலகுரக லாரிகளை இறக்குமதி செய்வதற்கான வரியை அடுத்த வாரம் முதல் 25% வரை உயர்த்துவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். டாடா மோட்டார்ஸின் ஜாகுவார், லேண்ட்ரோவர் கார்களின் முதன்மை சந்தையாக அமெரிக்கா இருக்கிறது. இந்நிலையில் டிரம்பின் அறிவிப்பால் பங்குச்சந்தையில் டாடா மோட்டார்ஸ் பங்கு மதிப்பு 7% வரை இறங்கியது.